வார்த்தைகள் அது ஒரு தமிழ் போன்று புழங்கப்படுகிறது. அதுக்கு தமிழ்ல கருத்து சொல்லாவிட்டாலும் அந்த அரபு வார்த்தையை கொண்டே மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இதை கொண்டு என்ன நாடப்படுது? இந்த காலத்துல இதுக்குரிய விளக்கம் என்ன என்பது யாருக்கும் சொல்ல தேவையில்லை, ஒரு கடமையானது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வார்த்தை இருக்குதே, இது அரபுடைய ஒரு வார்த்தை. ஹஜ் இருக்குதே, யாருமே ஹஜ் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ஜுன்னா ஒன்றை நாடுறது. அரபு இலக்கணத்துல ஹஜ் என்பது ஒன்றை நாடுவது. அதை யாரும் அந்த கருத்தை எடுக்க மாட்டாங்க. ஹஜ் என்று சொல்லும் பொழுது வருடத்துக்கு ஒரு முறை கடமையாகக்கூடிய அந்த பரவான 5 நாள் செய்யக்கூடிய கடமைக்கு தான் ஹஜ் என்று சொல்லப்படும் என்று எல்லாருக்கும் தெரியும். தயம்மம் என்று சொல்லக்குள்ள தயம்மம் என்ற இந்த வார்த்தை இருக்குது. இதுக்கு கருத்து இருவாதா நாடுறது ஒன்றை நாடுறது. அதை யாருமே தயம்மம் என்று சொன்னா நாடுறது என்ற கருத்து எடுக்கிறது இல்லை. தயம்மம் என்று சொன்னா ஒரு அடி அடித்து முகத்துக்கு பூச்சிக் கொள்வது, தடவை கொள்வது, ஒரு அடி எடுத்து கைக்கு தடவை கொள்வது தயம்மம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அரபு வார்த்தைகள் எங்களுக்கு புழங்கப்பட்டது இந்த வார்த்தைகளை போல ஜகாத், ஹஜ், தயம்மம், இப்படிப்பட்ட அசான் வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரியும். இது போல இந்த ரமலானுடைய காலத்திலையும் ஏனைய காலங்களிலையும் நிச்சயமாக புழங்கப்படக்கூடிய 2 வார்த்தைகள் தான். ஒன்று தக்வா, அடுத்தது பத்வா. ஒன்றுக்கு தக்வா, ஒன்றுக்கு பத்வா. பத்வாவுடைய போர்டரை மீறினா அது சரியத்துக்கு மாற்றமாக மாறிடும். தக்வாவுடைய போர்டரை மீறினா அது சரியத்தை நினைக்கிறதாக மாறிடும். புரியுதா? தக்வா அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, வரா. ஒரு விஷயத்துல பேணுதல். இந்த பேணுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் சில நேரத்தில் வித்தியாசப்படும். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உள்ளவர்கள் சில காரியத்தை செய்யக்கூடாது. ஆனா சாதாரண மனிதன் அந்த விஷயத்தை செய்தா அது அல்லாஹ் தஆலா பொருள்படுத்துறது இல்லை. சிலருக்கு அது பேணுதலாக அவர்கள் இருந்து கொள்ளணும் என்பது அதில் ஒரு கருத்தாக இருக்கு. அப்ப தக்வா என்பது மனிதனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய சரியத்துல நான் புழங்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி இடத்துல தக்வா தான் எல்லாரும் கேட்டாங்க. மத்தக்வா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா நபி அவர்கள் சைக்கிள் செய்து அத்தக்வா என்று பொழுது உள்ளத்தின் பக்கம் நபி அவர்கள் சைக்கிள், தக்வா இங்கேதான் என்று நபி அவர்கள் சைக்கிள். அப்ப உள்ளத்துலதான் தக்வா இருக்கு. உமர் ரலியல்லாஹு தக்வா எந்த அளவுக்கு சொன்னா, அவனோட ஒரு மனைவிதான் ஆத்திகா என்ற பெண்மணி. மதீனாவுல மிக அழகான பெண்மணி தான் ஆத்திகா என்ற பெண்மணி. இந்த பெண்மணியை 3 பேர் திருமணம் செஞ்சாங்க. 3 பேரும் ஷஹீதானாங்க. முதலாவது அப்துல்லா அபூபக்கர் சித்திக்குடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஷஹீதானார். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதானார்கள். 3வது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீத். மிக அழகான பெண், பேணுதல் உள்ள பெண், தக்வா உள்ள பெண், சஹாபி பெண். அது ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க பார்க்கும் பொழுது அந்த பெண் சொன்னா, என்ன முடிச்ச 3 பேரும் ஷஹீத் ஆயிட்டாங்க, நீங்களும் முடிஞ்ச கடைசியில ஷஹீதானீங்க, பயமா இருக்கு, தயவுசெய்து நீங்க முடிக்கலாம். இந்த ஆத்திகா என்ற பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருமணத்தில் இருக்கக்கூட கஸ்தூரி வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பங்கிடுறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கஸ்தூரிய அந்த மனைவிதான் அதை கையால எடுத்து நிறுத்தி கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க இதை நிற்காதீங்க, ஏன்னா உங்களோட கையில பற்ற அளவு கூட எனக்கு வர்றத நான் விரும்பணும். புரியுதா? தக்குவா என்ன நடக்குதா? இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பகுதி வந்துடக்கூடாது. அப்துல்லா இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு காப் இடத்துல தக்குவா என்ன கேட்ட நேரம் சொன்னாங்க, ஒரு சின்ன பாதை, 2 பக்கமும் முள்ளுள்ள செடிகள், ஒரு மனிதன் நடந்து போகணும், ஆடை அணிஞ்சிருக்கிறான், கொஞ்சம் காத்துப்பட்டாலும் போயிட்டு முன்னிலை சிக்கிறோம். அவன் நிதானமாக தக்குவமாக நடந்து போறதுதான் தக்குவா. ஒன்றுல தக்குவா மனிதனுடைய
சாப்பிடாம இருப்பாங்க. நோம்பு பிடிச்சா 2 நாளைக்கு பிறகு நோம்பு திறப்பாங்க. இன்னைக்கு நோம்பு பிடிச்சிருந்தா இத்தாரையும் ஒத்துட்டு மறுபடி போவாங்க. அதை தொடர்ச்சியாக நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. எங்கள்ல யாரும் அப்படி நோம்பு பிடிச்ச வந்தா மார்க்கம் சொல்லு, நீ மிகைக்க பாக்குறா, நீங்க நோம்பு திறக்கிறது தான் அவனை காத்தல். அவர்களுக்கு பிரத்யேகமாக சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. அதை எல்லாராலும் தூக்கலாது. சில விஷயங்கள் எல்லாம் தர நபியவர்களுக்கு கொடுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை வேற யாரும் அதை சுமக்கலாம். ஆனா பொதுவாக மார்க்கத்துடைய எல்லா அடிப்படைகளும் உம்மத்துக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. உம்மத்துக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. மனிதன் ரமலான் தரக்கூடிய இந்த தக்வாவை மனிதன் 7 காலங்களையும் வைத்துக் கொள்வார் என்று சொன்னா இதுல வரக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? தக்வாவுடைய ஒரு லாபம் ஒன்று இருக்கு. அல்லாஹ் தக்வாவை தர்ற நோக்கம் ஒன்று இருக்கு. இந்த தக்வாவை அடைந்தா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. குர்ஆனை பாருங்க, அல்லாஹ் நன்மாராயம் சொல்றது ஒன்ன தக்வாலையே அமல் செஞ்சு போறது. சலுகை, இந்த சலுகை இதை நான் பின்பற்றேன். சொல்ல எப்படியும் அசர் அசான் எத்தனை மணிக்கு? 3:36 அசான் என்று சொன்னா 3:35 வந்து தொலைலும். இது என்னது? பத்துவா. பத்துவா என்னது? அசான் பள்ளிகளுக்கு வந்துடுறது. குறைந்தது அசான் சொல்ல கூட பள்ளிக்குள்ள வந்துடும். அதுல அவ்வளவு வந்திருக்கிறது. பத்துவா என்னது? அந்த பார்டர் வரைக்கும் போகலும். பார்டரை தாண்டின என்ன நடக்கும்? இந்த பார்டர் விலகுதா? பார்டர் என்னது? 3:35 ஓடி வந்து பதினெட்டு போயிட்டு வெவ்வேறு வரப்போல அதான் சொல்லிட்டாங்க. இப்ப ஹராத்துல போயிட்டு விழுந்துட்டோம். ஒரே தக்குவா பத்துவால அமல் செய்ய போனா ஹராத்துல போயிட்டு விழுந்தாட்டிடும். அது ஒரு சங்கடத்துக்கு தான் பயன்படுத்தணும். எந்த நேரமும் செய்யறதும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடத்துக்கு ஒரு பத்துவா கொடுத்தாங்க. எப்படி பத்துவான்னு பாருங்க. ஒரு கூட்டத்தார் வந்தாங்க மதீனாக்கு. மதீனாக்கு வந்தாங்க. அவனோட மேலெல்லாம் அப்படியே வீக்கமா, மேலெல்லாம் வீக்கமா. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னோட மேலெல்லாம் வீங்கிருக்கு. மதீனாவுடைய காரியங்களுக்கு சரியாக படையில. நபியும் என்ன சொன்னாங்க? பத்துவா கொடுக்குறாங்க. என்ன பத்துவா கொடுக்குறாங்க? இஷ்ரபூ மின் அப்வானிஹா வ அல்பானிஹா. அங்க கொஞ்சம் ஒட்டகம் இருக்குது, அதுல சிறுநீரையும் குடிங்க, பாலையும் குடிங்க. சிறுநீரையும் குடிங்க, பாலையும் குடிங்க. இப்ப இது எந்த நேரமும் செய்யறதுக்குள்ள விஷயமா? இது ஒரு மெடிசின் உண்டு. அந்த மக்கள் வேண்டி குடிச்சாங்க, சோமாகிட்டாங்க. ஆனா வந்தவங்களோட நியத்து பொல்லாதது. வந்தவங்க நல்லவங்க இல்ல, எல்லாமே முனாஃபிகீன்கள். எல்லாமே யார்? முனாஃபிகீன்கள். கவனமா கேளுங்க, இந்த விஷயத்தை நல்லா விளங்கிட்டு போங்க. உங்களோட வாழ்க்கைக்கு மிச்சம் குறைச்சிருமா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த தலையங்கத்துல பேச ஏதோ ஞாபகம் வந்துருச்சு. இதெல்லாம் ஜும்மால அதுல இதுல பேசி பண்றது இல்ல. நாங்க மதரசால பாடம் நடத்தப்பட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இது என்ன நடந்துச்சு? அவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்க கண்ணில் இருந்தாலும் வந்து பள்ளி சின்னதா இருக்க போல நாங்கள ஸ்கூல் போற காலத்துல மூசின் மாஸ்டர் எங்க மூசின் மாஸ்டர் அவர் இந்த சம்பவத்தை எனக்கு வேற விதத்துல கேட்டார். நான் ஸ்கூலுக்கு போற காலத்துல ஒரு பாசர் கிறிஸ்தவருடைய புத்தகத்துல இஸ்லாத்தை பத்தி இப்படி தவறாக எழுதிருக்கு. இஸ்லாத்தை பத்தி அடுத்த கட்டத்துல நீங்க விளங்குவீங்க அது என்ன தவறு இருக்கு. இந்த போனவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஒட்டகத்துல மூத்தரத்தை குடிச்சாங்க, பாலை குடிச்சாங்க. அது கூட இவங்களுக்கு சுகமாயிருச்சு. இப்ப அந்த சஹாபி அப்படியே எடுத்து இந்த மிஸ்டேக்கு இறச்சி அழிக்கிறது போல துண்டு துண்டாக அறிஞ்சு துண்டாக்கி அப்படி மலைக்கு மேல சொன்ன மோசி மாஸ்டர் சொல்லு சொல்லி அவர் அந்த நேரம் சொன்னாரு, இஸ்லாத்தை பத்தி காபிர்கள் எப்படி பேசுறாங்க, முகம்மது நபி தன்னுடைய தோழர்களை சித்திரவதை செய்தாராம், சொல்லுதுனாக அறிஞ்சு போட்டாராம் என்று
இந்த கிதாபுல வந்திருக்குது. அப்ப நான் ஹதீஸ் ஓதுற காலத்துலதான் எனக்கு இந்த ஹதீஸ படிக்க கொள்ளதான் ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, அந்த அவர் கேட்காரு இல்லையா, அதுக்குள்ள பதில் இதுதான். பதில் என்னது? அவன் ஒரு சைடு தான் சொன்னான் அந்த நேரம். அந்த காவிரி சொல்லிருக்கிறது ஒரு சைடு. நபிகளுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். நீங்க வந்தீங்க, உங்களுக்கு நான் ஒரு பத்துவா ஒன்று தந்தேன், அதை யாருக்கும் கொடுக்காத பத்துவா, மூத்திரம் குடிங்கன்னு நபி ஒரு நாள் சொல்லுவாங்களா? அதை இதை குடிச்சு நீங்க சுகமாகிட்டீங்க. அதே பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க? எந்த ஆலையும் கொண்டுட்டு அதெல்லாம் ஜகாத்துடைய பணம் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டீங்க. நபிக்கு இந்த செய்தி கிடைக்கிற ஒரு ஆத்திரம் இருக்கும். உடனடியாக 3 சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இதே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் அதே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொடுத்து அவங்களையும் சித்திரவதை செய்து அப்படியே கொண்டு போட்டாங்க. இப்ப அந்த காபீர் என்ன சொல்லிருக்கிறான் தெரியுமா? இடம்பெயர்ந்து சொந்த கஷம் இல்ல, அதை மட்டும் சொல்லிட்டான். நபியை எப்படி செஞ்சுட்டாங்க, மக்களை ஒழிச்சுட்டான். இப்படிதான் என்ன செய்வாங்க. எங்களை பற்றி இந்த ஐரோப்பியால எல்லாம் இப்படிதான் எங்களை பற்றி தவறாக. இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு மருந்து என்ன செய்யணும், ஒரு மனுஷனுக்கு தீராத நோய் அஸ்மா அல்லது ஒரு கேன்சர், இதுக்கு ஒரு ஹராமான பொருள் பாவிக்கணும். எதுக்கு? மருந்துக்கு பாவிக்கணும். இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். இந்த ஹதீஸ் தான் அதுக்கு பத்துவான். உலமாக்கள் போய் கேட்கறீங்க, இந்த பாருங்க இப்படி இக்கட்டான ஒருவருக்கு இந்த அஸ்மா வருத்தம் இருக்குது, ஏதோ பல விதமான வருத்தங்கள் இருக்கிறேன், அதுல சில இதை சாப்பிடணும், அந்த காக்கத்தை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இந்த எண்ணெய் பாவிக்கணும், இந்த சிங்கத்தை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இப்படி ஏதோ மருந்துகள் சொல்லுவாங்க வைத்தியர்கள். அந்த மருந்து இந்த தீராத நோய்க்கு இதை தவிர வேற மருந்து இல்லைன்னு சொன்னா மார்க்கத்தில் உலமாக்கள் பத்துவா கொடுக்கிறது அதை வச்சுதான். இது கொடுக்கிற பத்துவா எந்த நேரத்தையும் செய்யணுமா? அவர் தங்கடத்துக்கு கொடுக்கிறது பத்துவான்றது. இந்த நேரம் உங்களுக்கு இது அனுமதிக்கப்படுது, இதை நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு அந்த பவுடர்ல ஓடுற பழக்கத்தை வச்சுக்கொள்ளக்கூடாது. மார்க்கெட்ல சில மக்கள் என்ன செய்யறது, சரியா வாரது அக்கர் சொல்லுறதுக்கு 6:20 தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கட்ட பட்டன் அடிச்சுட்டு பாக்குறது. இங்க வரக்குள்ள மோஜின் சாப் அதான் சொல்லுவார், அதோட நோம்பு திறந்துட்டு தான் அவங்க அக்கறை சொல்லுறது. இது போர்டர்ல எந்த நாளும் ஓடக்கூடாது. போர்டர்ல ஓடினா அது ஆபத்து. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹலால் ஹராம சொல்லக்கூடிய நேரத்துல போர்டர்ல போகாதீங்க, போர்டர்ல போனா போயிட்டு விழுந்துருவீங்க என்று சொல்லுவீங்க. அதனால எப்பயுமே ஒரு பெண் மாதவிடாய் காலத்துல ஒரு பெண் அணுகக்கூடாது. வயது வந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, மாதவிடாய் காலத்துல ஒரு பெண் இடத்துல ஒன்று சேரக்கூடாது, ஹராமாகப்பட்டிருக்கிறது. அவ எந்த அளவுக்கு நான் அந்த பாவத்துல விழுந்துருவனோன்னு பயந்து கொண்டேதான் அந்த செயலில் ஈடுபடணும். நோம்பு காலத்துல ஒருத்தர் போன் பண்றாரு, நான் நோம்பு பிடிச்சிட்டு மனைவியோட ஒன்று சேர்ந்துட்டேன். நோம்பு பிடிச்சிட்டு மனைவியோட ஒன்று சேர்ந்தா பெரிய பாவம். தெரியாதனமாக இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சிருக்கிறார். அது ஏன் செஞ்சாருன்னா, ஏன் இந்த பார்டர்ல போயிட்டு மேய போய் தான் இது நடக்கிறது. அது அவங்க அழகான உதாரணம் வந்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யகாஃபி. முற்காலத்துல இப்படி வேலி அடிப்பாங்க. நான் அன்றைக்கு இந்த ஹதீஸ் ஒரு நாள் ஜும்மால சொன்னேன், வேலி அடிப்பாங்க. அரசர்கள் போயிட்டு இறங்கிட்டா வேலி ஒன்று போட்டுருவாங்க. காட்டுல போயிட்டு இறங்கினா அரசர் வேலி போட்டுருவாரு. அப்ப அந்த போர்டருக்குள்ள யாருக்கும் வரையலாது. ஆடு மேய்க்கக்கூடிய இடையிலும் என்ன செய்யணும், அது அரசர்கிட்ட போர்டர் இப்படி இருக்குதுன்னா அவன் இதுல வந்து ஆடு மேய்ஞ்சா சரியா, அது உள்ளுக்கு பூந்துருவேன். ஆடுக்கு கூட இருக்குது, அது உள்ளுக்கு வர்றதுக்கு. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஓரத்துல விளிம்புல மேயக்கூடியவன் யூசுப் ஐயகாசி, அவன் அந்த போர்டரை தாண்டு போய் விழுந்துருவான். அதனால அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு சதக்கத்து இருக்குது, அல்சீராயிட்டா எல்லாம் சீராகும். அசீர் கட்டு போன எல்லாம் சீர்கட்டு போகும். அசீர் கட்டு போன என்ன செய்யும், எங்கேயும் போர்டர் தேடி இருக்கும், போர்டர்ல சொல்லும். அப்ப பத்துவான் இருக்குது, பத்துவான்
நாள் நோம்ப உடையில, குரானையும் உடையில, தஹஜ்ஜுதையும் உடையில. தஹஜ்ஜுத் நல்லா சொல்லுறாரு, குரானை நல்லா எழுதுறாரு. ஒரு நாளைக்கு 30 ஓதி முடிக்கிறாரு, உள்ள குரான் எல்லாம் ஓதி முடிக்கிறாரு. ஆனா மனைவியை எட்டி பார்க்கவும் இல்லை. அந்த மனைவியை பார்த்தா அரிச்சம் வாடி போயிட்டு வசங்கி போயிட்டு இருக்கிறா. மாமா போயிட்டு கேட்டாங்க, மருமகன் கிட்ட எப்படிமா இருக்கிறீங்க? உங்களோட மகன் இருக்கிறாரு, நல்ல பேணுதலானவர், என்ன தொடக்கூட இல்லைன்னு சொல்லிட்டா மருமகன். இப்ப வாப்பாவுக்கு ஆத்திரம், மகனை கூப்பிட்டு பேசினாவே நேரம் நபிசல்லா அலிஸ்லாம் அவன் பேர் சொன்னார். அரசுல இந்த மகன் இப்படி செய்யறான். நபிசல்லா அலிஸ்லாம் எப்பயுமே யாரும் தக்குவான்ற பேர்ல மார்க்கத்துல வரம்பு மீறி போனா உடனே கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. நபியவங்க கூப்பிட்டாங்க, வாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? என்ன விட நீங்க தக்குவாவா? நான் என்ன செய்யறேன், மனைவியோட இருக்கிறேன், பள்ளியிலையும் இருக்கிறேன், உங்களோட பேசிக்கிட்டும் இருக்கிறேன். நபியுடைய பண்டை பற்றி பேசும் பொழுது, நபியுடைய பண்டை பற்றி உலமாக்கள் பேசும் பொழுது சொல்றாங்க, நபியுடைய பண்புல ஆக சிறந்த என்ன தெரியுமா? யாரும் துனியாவை பத்தி பேசினா துனியாவை பத்தியும் பேசுவாங்க, சாப்பாடை பத்தி பேசினா சாப்பாடை பத்தியும் பேசுவாங்க, தீனை பத்தி பேசினா தீனை பத்தியும் பேசுவாங்க. இல்ல நீங்க இந்த துனியால என்னோட பேசுவாங்கன்னு சொன்னா இவருக்கு துனியாவை அப்பாற்பட்ட மனிதனை போல தந்த தக்குவாவை உயர்த்தி காட்டிடக்கூடாது. அதுக்காக வேண்டி துனியாவை பேசணும் பள்ளியில உட்கார்ந்து பேசக்கூடாது. இது தக்குவாவுக்கு வாக்கமானது. அதுல துனியா பேசணும்னாங்க, வாங்கலாங்க கொஞ்சம் உட்கார்ந்து துனியா பத்தி பேசுவோம். இந்த எலெக்ஷன் சீசன் 2 பேரும் உட்கார்ந்து அப்ப இந்த எலெக்ஷன் எது வைத்த போகுது, அந்த பேச்சு இல்ல, அதுக்குரிய இடம் இருக்குது. அப்ப துனியா நபியுடைய பண்பு என்பது யாரு? தீன பேசினா தீன பேசலாம், துனியா பேசினா துனியா பேசலாம், சாப்பாட பேசினா சிரிச்சா சிரிப்பாங்க. இதெல்லாம் மனிதனுடைய அகலாத்துல உள்ளது. அப்ப நம்சலாசன் கூப்பிட்டு சொன்னாங்க, பாருங்க நீங்க இப்படி செய்யவாரா, நீங்க 3 நோம்பு பிடிங்க. எப்பக்கு? மாசத்துக்கு. இவர் பிடிக்கிறார் எத்தனை? 30 நோம்பு. நபியாவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதாக இருந்தா அது பெரிய தக்குவா தானே. நீங்க உத்தரம் ஒரு நோம்பு பிடிக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தக்குவா. ஆனா மாசத்துல 3 நோம்பு பிடிக்கிறது ஒரு தக்குவா, மாசத்துல 11 நோம்பு பிடிக்கிறது ஆகப்பெரிய தக்குவா. ரமதான்ல மட்டும்தான் நோம்பு பிடிக்கிறது இருக்குதே, அது கடமை நிறைவேற்றோம். ரமதான் அல்லாத காலத்துல நோம்பு பிடிக்கிறது இருக்குதே, அது தக்குவாவை செய்தோம். இதுதான் தக்குவாவுக்கும் பத்துவாவுக்கும் இல்ல. நோம்பு பிடிக்காம இருக்கிறோம் என்று சொன்னா பத்துவாவின் மீது அமல் செய்யறோம், பிடிக்காட்டி தவறில்லை. பிடிக்கிறது என்னவே அது தக்குவா. எத்தனை பிடிக்கணும்? திங்கள் வியாழன் கிழமையில 2 நோம்பு. அதனால நான் நோம்பு பிடிக்க போறேன் என்று சொல்லி இவர் போயிட்டு வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிச்சா அது தக்குவா இல்ல, பத்துவாவும் இல்ல, அது மரபு மீறினது. தனி சனிக்கிழமை நோம்பு பிடிக்க வாரண்டாங்க, தனி வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்க வாரண்டாங்க, தனி சனிக்கிழமை தனி வெள்ளிக்கிழமை. ஆனா தொடர்ச்சியாக 13, 14, 15 புற வந்திருக்குது. வியாழன் வெள்ளி சனி தாராளமா. அப்ப நிறைய அவருக்கு தக்குவாதான் சொல்றாங்க, நீங்க 3 நோம்பு பிடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குர்ஆன் ஓதுங்க. ஆனா அந்த சஹாபி என்ன செஞ்சாரு தெரியுமா? இல்ல அரசுல எனக்கு ஏழு எனக்கு என்னோட போஸ்ட் பண்ணினாங்க. ஒருத்தரோட போஸ்ட் பண்ண கூட நபியவங்க அதை விட்டு கொடுப்பாங்க. சரி, அப்படியா இருந்தா இன்னொரு படி தக்குவால ஏற பாக்குறீங்க, அப்ப எந்த சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது போல செய்யுங்க. அவங்களோட தக்குவா என்னது? அவங்க இரவையும் 3ஆக பிரிச்சிருந்தாங்க, நாட்களை 2ஆக பிரிச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு நோம்பு பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு நோம்பு விடுவாங்க. திங்கள் பிடிச்சா செவ்வாய் விடுவாங்க, புதன் பிடிப்பாங்க, வியாழன் விடுவாங்க. இப்படியே அவங்களோட நாட்கள். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல நோம்பு பிடிச்சுவாங்கன்னு சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோம்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பிடிச்சு கொண்டு வராங்க. இப்ப இவங்களுக்கு வயது வந்துருச்சு 83. 83ல ஒரு மாசத்துக்கு 15 நோம்பு பிடிக்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு. இப்பதான் சொல்றாங்க, ஓஹோ நபியவங்க அன்றைக்கு எனக்கு தந்ததை நான் எடுத்திருந்தா எனக்கு சிரமம் இருக்காது. மார்க்கத்துல வரம்பு மீறி என்ன மீறி கஷ்டத்தை தனக்கு ஆக்கிக்கொள்ள வாராம் என்று ஹதீஸும் சொல்லுது, குர்ஆனும். சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி சத்தியம் செஞ்சாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன். அந்த இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொன்னா இது தக்குவா இல்ல, இது வரம்பு மீறது. அல்ல அனுமதி சொந்த குழு வச்சுருப்போம், எல்லாம் சாப்பிட இறைச்சி சாப்பிடுங்க, அதுக்காக வேண்டி மிகச்சி சாப்பிடாதீங்க. ஒருவர் சொன்னார், நான் மெல்லி ஆடை உடுக்க மாட்டேன், நான் கோனிய போலதான் உடுத்துக்கொள்வேன். ஒருத்தர் சொன்னார், நான் திருமணமே செய்ய மாட்டேன். இப்ப இது தக்குவாவும் இல்ல பக்குவாவும் இல்ல. மார்க்கத்துல தக்குவாவை தாண்டி போறது, என்ன மீறி போறது, வரம்பு மீறி போறது. வரம்பு மீறி போகக்கூடிய நேரத்துல ஒரு காலம் தான் ஓடையிலும் கடைசியில கீழே விழுந்துருவாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனது போல. அல்லாஹ் சொன்னா, நீங்க ஒரு மீன் எடுத்து சமைச்சு கொண்டு போங்க, அந்த மீனோட பக்கத்துல இருந்து உங்களோட கூடையில இருந்து எங்க பாயுமோ அந்த இடத்துலதான் கிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இவங்க அந்த பார்டரையும் தாண்டி போயிட்டாங்க.
இப்ப சரியான டைம், களைப்பாகிக் கொண்டே போகுது. என்னன்னு பார்த்தா ஓஹோ மீனை பார்த்தா மீன் இல்ல, பார்டர் தாண்டி போயிட்டாங்க. தக்குவாவோட எல்லையை தாண்டி இந்த பார்டர்ல நீங்க கவனமாக பார்த்து மீன் பாயிர இடத்துல பிடிச்சிக்கணும். இப்ப நீங்க உங்களை இஷ்டப்படி போய் கொண்டிருக்கிறீங்க. இப்ப பைனகலாதான், இப்ப அங்க அல்லாத உதவி இல்ல. இதே போல தக்குவாவுடைய பார்டரையும் தாண்டக்கூடாது, பத்வாவுடைய பார்டரையும் தாண்டக்கூடாது. பத்வாவுடைய பார்டரை தாண்டினா ஹராத்துல போயிட்டு வருவோம், தக்வாவுடைய பார்டரை தாண்டினா ஷரியத்தை மிகச்சி செயல்படக்கூடியவர்களாக மாறுவோம். இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறது தான் ஆக பெருமதியாக இருக்கும். ஒரு மனிதன் தக்வாவோட இருக்கணும், பத்வாவை மறந்த போல பாதிச்சுக் கொள்ளணும். ஒரு மார்க்கத்திலே விஷயத்தை அல்லாஹ் ரசூல் காட்டிய முறைப்பிரகாரம் தன் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுறது இருக்குதே, அது ஆக பெருமதியானது. பாருங்க, நோம்புடைய காலம். இந்த நோம்புடைய காலத்துல சஹர்ல ஒரு பத்வா இருக்கு, தக்வா இருக்குது, ஒரு பத்வா இருக்குது. நோம்பு திறக்கத்துல ஒரு தக்வா இருக்குது, ஒரு பத்வா இருக்குது. சஹர்ல உள்ள தக்வா என்னது? 4:56 சுகூர முடிச்சு கொடுக்கும், அதுதான் தக்வா. பத்வா என்னது? 5:11 வரைக்கும் ஓடுறது, அடிக்கிறது எல்லாத்தையும், வாழைப்பழத்தையும் போட்டுக்கொள்வோம், டீயையும் குடிச்சுக்கொள்வோம், எல்லாம் செஞ்சுக்கொள்வோம். அந்த ஒரு நிமிஷத்துல பல்லு விளக்குறது, இது பத்வா. இது எந்த நாள் இப்படியே செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் 5:56 முடிச்சுட்டு அல்லான்னு போய் 2 காத்து தொழுறதுக்கு, 3 காத்து 4 காத்து தொழுறதுக்கு இடம் கொடுத்து கொள்ளணும். அப்ப தக்குவா என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோட நிப்பாட்டிட்டாங்க. சஹர் முடிவு இந்த போடப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இந்த சஹர் இந்த நேரத்தோட முடிச்சுக்கோங்க. அது என்ன காரணம்? இந்த நேரத்தோட முடிச்சு கொண்டதுதான் பேணுதலானது. நபி அவர்கள் சஹர் முடிச்சதுக்கு பிறகு அதானுக்கு அந்த காலத்துல கையில பார்த்து 15 நிமிஷம் என்று சொல்லாது. அந்த காலத்துல எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஹதீஸ்ல 50 ஆயத்தோதுற நேரம். சூரா தபாரக்கல்லதையே 2 பேன ஓதினா 60 ஆயத்தாகும். அப்ப இந்த 2 பேன ஓதுற நேரம் என்ன எவ்வளவு நேரம் வருமோ அந்த அளவு நேரம் ஒரு கேப் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. அது பிறகுதான் அதான் சொல்லப்பட்டது. அப்ப இது தக்வா, அது வரைக்கும் போறது பத்வா. ஒரு மனைவிக்கு கணவனால தங்கடம் என்னது? வந்தா பிளேட்டை தூக்கி அடிச்சிருவாரு. எதுக்கு? உப்பு கொஞ்சம் கூடித்தா. இப்ப இந்த மனைவிக்கு உள்ள பத்வா என்னது? நோம்ப பிடிச்சிட்டு கொஞ்சம் உப்பெடுத்து அப்படி பார்த்து கொள்றது இல்லைன்னா அவளை நோம்பு பாலு, அவளோட நோம்பு பாலு, ஒரு பிளேட்டை தூக்கி அடிச்சு போடுவாரு. அப்ப இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தக்குவாவை மீறி பத்வால அமல் செய்யலாம். என்ன செய்யலாம்? கொஞ்சம் உப்பு பார்த்துக் கொள்ளலாம். ஏன் உப்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்றோம் என்று சொன்னா, கடல் பிரயாணம் செய்யக்கூடிய சஹாபாக்களுக்கு உது எடுக்க வேண்டி நேரிட்டா அவங்க எதுல உது எடுப்பாங்க? கடல் தண்ணில தான். என்ன நரக்கபல் பஹர், அப்ப நத்தவத்தல் பஹர் யார சொல்ல நாங்க கடல் பிரயாணம் செய்யறோம், அந்த நேரத்துல உது எடுக்க வேண்டி வந்தா அது நோம்பு அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, நோம்பு காலமா இருந்தாலும் சரி, வாயில உப்பு தண்ணியை போட வேண்டியது ஏற்படுகிறது. அதனால விழுங்குறதுன்றது இல்லை. இது ஒரு பத்வாவுக்குரிய விஷயம். இதை நீங்க என்ன செய்யலாம்? இந்த முறையில இதை நீங்க செய்து கொள்ளலாம். இந்த மனைவி இப்படி ஒன்ற தங்கடத்துக்காக வேண்டி அப்படி ஒன்று ருசி பார்த்துக் கொள்ளலாம். அதை வாயை கழுவிட்டது அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆக மேலான சகோதரர்களை பெரியாக்களே, 2 விஷயத்தை நான் விளங்க வைக்கிறேன். ஒன்று தக்குவா, அடுத்தது பத்வா. பத்வாவுடைய போர்டரை தாண்டினா எப்பயுமே ஹராத்துல போயிட்டு தான் விழும். தக்குவாவுடைய போர்டரை மாறினோம்னு சொன்னா அது கஷ்டத்துல போய் விழும். கஷ்டப்படுத்துறதும் இல்ல மார்க்கத்தை. பஷிரா வலா துனஃபிரா, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. மார்க்கம் லேஸ் என்று சொல்றவே அது லேஸ் என்று சொல்லி தன்னுடைய மனைவிச்சன்படி ஒன்று செஞ்சு கொண்டு போறதில்லை. சில இருக்கிறாங்க மார்க்கம் லேசு தானே, அதனால நாங்க இதை செஞ்சிருவோம். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற காரணத்தினால சொல்லுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே, நான் எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுல போய் சொல்லுகிறேன். மார்க்கம் லேசு, சும்மா அதுல கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க சும்மா கஷ்டப்படுத்துறீங்க. நான் தராவியில வந்து என்ன செய்வேன் தெரியுமா? 10 ரக்காத்துல நியத்து வச்சிருவேன். இன்னைக்கு சுபஹ் லுஹர் அஸர் மக்ரிப் இஷா, அதுல 10 ரக்காத்து என்ன முடிஞ்சிடும். மற்ற 10 ரக்காத்தை தராவி தொழுதுருவேன். அப்ப என்ன நடக்கும்? என் தராவி ஆகிரும், என் 5 நேரம் தொழுகை நடந்துருவேன். கொடுங்கானே இது சொல்லுங்க, கொடுங்கானே கூடாதா? இது மார்க்கத்தில் லேசாக்குறதானே. எவ்வளவு நல்ல பத்துவா இருக்கும், எல்லாருக்கும் லேஸ். நல்ல சுபஹ் தொழு சஹர் செஞ்சுட்டு தூக்கிட வேண்டியது, லுஹர் நல்ல பஜார்ல இருக்க வேண்டியது, இஃப்தார் செஞ்சுட்டு இஷாக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்துட வேண்டியது. இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? 3 தொழுகையை பாலாக்கிடுவாங்க. அசர் மகரிப் இஷா தெரியும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து தொழுவாங்க. இப்படிதான் அவங்க சில வீட்டுல கலைப்பு தானே, வீட்டுல போயிட்டு எல்லாம் ஸ்டொக்கோட செஞ்சிடறது. ஆதாரம் சொல்றது மார்க்கம் மிச்ச லேசா கஷ்டப்படுத்தாதீங்க. அப்ப இது மனவை செய்து மார்க்கம் இல்லை.
மார்க்கம் என்னது? தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல உத்தரவு. அதையும் குறிப்பாக அஸ்ருடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை எப்பயுமே நாங்க என்ன முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த ரமலானுடைய காலத்துல இன்னும் பல தக்வாக்களை நாங்க பேணி இருக்கிறோம். டிவியை பாக்குறது இல்ல, வீண் பேச்சு பேசுறது இல்ல, யாருடைய சண்டைக்கு போறது இல்ல, ஜிக்ர் குர்ஆன்ல இருக்க பாக்குறது. இது மனிதனுடைய தக்வா. மனிதன் தக்வா கேட்ப மனிதன் நாவு ஜிக்ர்ல இருக்கும். தக்வா குறைய குறைய நாவு வீண் பேச்ச பேசிக்கொண்டே இருக்கும். அதனால எப்பொழுதுமே தக்வால இருக்க பார்ப்போம். தேவைப்படக்குள்ள பத்துவா கேட்டுக்கொள்வோம். மார்க்கத்துல என்ன, மார்க்கத்துல சில நேரத்துல பத்துவா கேட்டு அமல் செய்யறதுதான் தக்வாவாக இருக்கும். பத்துவா கேட்டு அமல் செய்யறதுதான் தக்வாவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா தவறி போயிடுவோம். பாப்பா மௌத்தா போயிட்டாரு, 2 சகோதரிகள் நோயில இருக்கிறாங்க, ஒரு மகன் தான் இருக்கிறாரு, உம்மா இல்ல, பாப்பா சொத்தை வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு. இப்ப மகன் தான் பிசினஸ்ல நல்லா ஓடி ஆடி கொண்டிருக்கிறாரு. உள்ளதெல்லாம் வாப்பாட சொத்து. 2 சகோதரிகளுக்கு இதை பத்தி ஒன்றுமே தெரியாது. இப்ப இவருக்கு மார்க்கமும் பத்துவாவும் தெரியாது, தக்குவாவும் தெரியாது. இவர் சும்மா ஓடிக்கொண்டிருக்கிறாரு. கணக்க பாக்கல ஒன்றும் இல்ல, மாசம் மாசம் என் தங்கச்சிமாருக்கு நான் கொடுக்கறது தானே என்று கொடுக்கிறாரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? தக்வாவை சரியாக தெரியாத காரணத்தினால தக்வாவுக்குள்ள வராம ஹராத்துல போய் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன கேட்கணும்? அதுல எங்க வாப்பா மௌத்தாக நானும் என் 2 சகோதரிகளும், உம்மாவும் இல்ல, குடும்பத்துல வேற யாரும் இல்ல, எங்கட சொத்தை நாங்க எப்படி பிரிச்சு கொள்றது? எங்க கிட்ட 30 லட்சம் இருக்குது. அவ ஹஜரத்துக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நீங்க 20 லட்சத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், 5 லட்சத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். மார்க்கத்துல அவர் என்ன சொல்லிக் கொடுப்பார்? உங்களுடைய அறவாசியாக பிரிங்க, உங்களுக்கு 2 பங்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணமாக 20 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா, இந்த 20 லட்சத்துல 5 லட்சம் 2 சகோதரர்களுக்கு போகும், 10 லட்சம் சகோதரருக்கு. யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லி ஹஸ்ஸில் உன்சையின். 20 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா 10 லட்சம் சகோதரருக்கு போகும், 5 லட்சம் சகோதரிகளுக்கு போகும். இதை பிரிச்சு சகோதரிகளை இருந்தாங்க, நீங்க எடுத்துக்கொள்றீங்களா அல்லது பிசினஸ்ல இப்ப நான் இதை சேர்த்துக்கொள்ளட்டா? இதே போல நான் கணக்கு வழக்கு பார்த்தவங்களுக்கு கரெக்டான்னு கேட்கிற நேரம் அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க இன்றையோட எங்கட உங்களுக்கு சாவசத்தை முடிச்சு கொள்வோம். அப்ப இன்றையோட இவர் புல் ஸ்டாப் வச்சிடணும். இந்த 5 லட்சம் நீங்க பிடிங்க, இந்த லட்சம் நீங்க எடுங்க, அல்லது இதோட நான் நிப்பாட்டிக் கொள்றேன், என் மீது உங்களுக்கு 5 லட்சம் தர்றது பொறுப்பு, நான் இந்த 5 மாசம் செக்க போட்டு தரேன், நீங்க எடுத்துக்கோங்க, அதனால உங்களுக்கு முடிச்சுட்டேன். இந்த பத்துவாவை இவர் தெரியாம இந்த அந்த சகோதரிகள் 5 லட்சத்தையும் இவர் வச்சுக்கொண்டு இவர் அங்க கொடுத்து வராரு, சின்ன பப்படம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து வந்தா இந்த 10 லட்சம் இருக்கிறே இது அனாதைகளோட சொத்தாக மாறும். இது இவருக்கு மௌத்துல நெருப்பாக மாறும். இவர் நினைப்பாரு, நான் பெரிய சாதனை புரிஞ்சுட்டேன், நான் இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தேன், எல்லாரும் இன்றைக்கு எங்கள்கிட்ட உள்ள ஆகப்பெரிய முசீபத்து இதுதான். நீங்க ஒவ்வொரு குடும்பமும் பெரும் பெரும் குடும்பங்கள் எல்லாம் இந்த சட்டத்தை எடுத்து பாருங்க, எல்லாம் ஃபெயிலாக இருப்பீங்க. இதுலதான் யார் இதுல ஃபெயிலாக இருப்பாங்களோ அவளுக்கு பத்தி கொண்டேதான் இருக்கும். இதுல உடனடியாக சட்டம் திருத்தம். நான் அன்றைக்கு ஒரு உதாரணம் ஒன்று சும்மால சொன்னேன். முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை கொண்டு விளங்க எவ்வளவு பேருதான விஷயம். முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்கள இருந்து நானும் ஒரு பாடம் அடிச்சேன். முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மௌத்தாக இருந்துச்சு. அவனோட வீட்டுல அவனோட தலை வருத்தத்துக்கு பாவிக்கிற மருந்து இருந்துச்சு. அவனுக்கு 7 பெரும்பெரும் உலமாக்கள், சில சட்டதாரிகள், சில உலமாக்கள். முஃப்தி தகி உஸ்மானி அமானாவுடைய ஷரியாவுடைய சியாமன், பாகிஸ்தானுடைய ஒரு பெரும் ஆலிமாக கருதப்படுகிறார். அவரும் அவங்களுடைய மகன் தான். ஒரு பெரிய மனிதர் டாக்டர் அப்துல் ஹை அவங்க மையத்துக்கு வந்தாங்க. சொன்னாங்க, சரியான தலைவலியா இருக்குது. அப்ப ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு மகன் அந்த மருந்து போத்தல கொண்டு கொடுத்தார். இந்த மருந்தை நீங்க குடி. யார்கிட்ட மறந்துன்னு கேட்டாங்க. வாப்பட மறந்தாக இருந்தா அது இப்ப வாப்பட இல்ல, அதோட 7 பேருக்கும் சொந்தம். இப்ப இந்த மருந்து நான் குடிக்கிறதாக இருந்தா நீங்க 7 பேரும் அனுமதி தந்தாதான் குடிக்கணும். அதுல 7 டேப்லெட்ஸ் இருந்தா 7 பேருக்கு போகணும். அந்த 7 பேரும் சொல்லணும், இல்ல தாராளமா கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்பதான் இது அவருக்கு அனுமதிக்கப்படும். என்ன செய்யறது? சிலவங்க வாப்பா உடுக்க உடுப்பு அதை மிஸ்கின்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன ரைட் செய்கிறது தூக்கி மிஸ்கினுக்கு கொடுக்க, நீங்க அதையும் போடுங்க, வெந்தரிச்சு போடுற மாதிரி பிரிச்சு கொடுங்க. நாங்க இதை எடுங்க இதை எடுங்க இதை எடுங்க எல்லாத்தையும் பிரிச்சு. ஒவ்வொரு சொத்தும் ஒரு மருந்து
குப்பில் உள்ள இந்த பெனடோலுக்கு நீங்க வாப்பட கணக்கு கொடுக்கணும் சொன்னா அல்லா கிட்ட மத்ததெல்லாம் எப்படி ஒரு சாரத்தை தூக்கி நீங்க எப்படி கொடுக்கணும்? அனந்தர சொத்துன்றது அப்படிப்பட்டது. இப்ப சில இடத்துல பத்வாவை தெரியாட்டி தக்குவாவும் வராது. ஆனா தக்குவா இருந்தாதான் இந்த பத்வாவை கேட்க வைக்கும். அப்பத்தில் இந்த பத்வா இல்ல, அவர் எப்பயுமே பார்டர்ல போறாள். அப்ப ஒரு நாளும் பத்வாவை கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பயம், இதை கேட்டா நான் இந்த அமல் செய்யணுமே. மிச்ச பேர் கேட்கறது இல்ல, கேட்காமலே போறது. ஒரு சிலர் இந்த இதுல எப்படி போறது தெரியுமா? நல்ல நான் பெரிய வேலை செய்யறது என்ன, எனக்கு பிள்ளை இல்ல, 18 வருஷமா நான் பிள்ளைய வளர்க்கிறேன். நான் கேட்ட இந்த பிள்ளை யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தான், ஆனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா நீ பிரச்சனை என்று சொல்றது இல்ல விஷயம். இங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்றத நீ விளங்கி செயல்படு. இல்ல நான் என்ன மதனில பாலை கொடுத்துட்டேன் ஒருத்தர். மதனில பாலை கொடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை நீங்க வளர்த்தா அது உங்களுக்கு மாறமாக அதே உங்களோட மனைவி அல்லது உங்களுடைய சகோதரி கொடுக்கணும். இல்லைன்னா இவர் பெருசாயிட்டா அவளை மூணு கல்யாணம் முடிச்சு கொள்ளையிடும். பிள்ளைய நான் வளர்க்கிறது நன்மையான காரியம். ஆனா அது முறையாக செய்யறதுதான் அது நன்மை அடையிறதுக்கு வழியாக இருக்கும். பிள்ளைய அந்த நேரத்துல வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைட வாப்பா யார் என்று சொல்லிக் கொடுக்கணும். அதை மறைச்சு கொள்றது என்ற மனோயிச்ச அதை வெளிப்படுத்துறது அதுதான் தக்குவா. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தக்குவா பத்துவா தக்குவா பத்துவா. தக்குவாவை மீறாதீங்க, பத்துவாவை மீறாதீங்க. borderல போகாதீங்க, மன இச்சைப்படி வாழாதீங்க. தன்னுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் லேசாக்காதீங்க. அவ்வளவு நல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்தை எடுத்து நாங்க செயல்படுத்தினா நிச்சயமாக அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான தக்வாவையும் பத்வாவையும் எடுத்து செயல்பட வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.